நடுவர் அவர்களே, உலகமே நம்ம பேச்ச கேட்டாலும் வீட்டம்மா பேச்ச நாம கேட்கறதுலயும் ஒரு சுகம் இருக்குங்க, இல்லாமையா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி துப்புக்கிட்டு நான் வாழ முடியாது சார். சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இருக்குன்னு கவிஞர் பாடினாருங்க. சின்ன சின்ன அன்பில் தாங்க இந்த வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சியே குடியிருக்கிறது. நடுவர் அவர்களே, தோழிகள்ங்கிறது வரும் போகும், ஜாலி என்னைக்கு நம்ம கூட நிலையா இருக்கிறது தான் நடுவர் அவர்களே வாழ்க்கையை மகிழ்ச்சி படுத்தும். வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணுமா, ஒன்று குழந்தையா இருங்க, இல்லை என்றால் குழந்தைகளோடு இருங்கள். பெரிய கல்வியாளர் இருக்கீங்க, நீங்கள் சிந்திக்காத சிந்திப்பா, நான் புதுசாக சொல்ல போகிறேன். சிந்தனைலாம் இருக்கட்டும், இங்கே போனால் ஒரு 10 நிமிஷம் மகிழ்ச்சியாக இருப்போம்மா அப்படின்றக்காக தான் அவர் புரட்சியம் ஐயா அவர்கள் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 70 பட்டிமன்றம். நாங்கள் ஒரு அட்டியே அப்பா எத்தனை பேர் கொண்டிருப்பாங்க இவங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா ஊர்கள்லையும். இன்றைக்கி இந்த மரியாதைக்குரிய ஊரில் நாங்கள் இன்றைக்கி தொடங்கியிருந்தோம். இப்போ நிறைவாக வாழ்க்கை ஜாலிதான் என்று சொல்லி அன்புக்குரிய பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள், என்ன பேரையுமே மறந்து வருவேன், கிளந்து ரவிக்குமார், அந்த இது இல்லாமல் பேரெல்லாமல் பிட்டடிப்பாங்க. என்ன கேமரா கழட்டிட்டு கிளம்பிட்டேனே அவ்வளோதானா, போதும்டா உங்கள் பட்டிமன்றத்துக்கு ஒரு கேமரா, என்னத்த பேச போகிறீங்க, அதே ஜோக்கு உங்களுக்கு எதுக்கு 2 கேமரா. நடுவர் அவர்களே, அதான் வந்துட்டு இல்லை, நான் வராமே நடுவர் இல்லாமல் ஒரு பட்டிமன்றம். ஒரு பட்டிமன்றத்தில் கடைசியாக பேசுகிறவன் நிலைமையும் சார், ஒரு கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலைமையும் ஒன்று. புரிஞ்சவங்க ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருக்கு. இந்த கல்யாண மண்டபத்தில் கடைசியில் சாப்பிட்ற நிலைமையை பார்த்தீங்கன்னா தெரியும். கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச சோறு, தீஞ்ச பாயாசம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, டைம் மீடியாஸ் நடத்தக்கூடிய அற்புதமான இந்த கோடை சிறப்பு பட்டிமன்றத்தில் கடைசி பந்தியில் பரிமாறுகிற உணவு கூட சுவைக்கும் என்கிற நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பின் வணக்கங்களை சொல்லி, ஒரு நடுவர் பேசி ரசிகர்கள் சிரித்து மகிழ்ந்தால் அவர் சிறந்த நடுவர். ஒரு நடுவர் பேசி உடன் அமர்ந்திருக்கிற பேச்சாளர்களே நிகழ்காலத்தை மறந்து சிரிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் தலை சிறந்த நடுவர். அண்மை அண்ணன், உலகத் தமிழர்களின் உவகை சொத்து அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை உங்கள் கைதட்டலோடு தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, மேலை நாட்டிலே இங்கிலாந்தில் பிறந்த சார்லி சாப்ளின் அடிக்கடி ஒரு வார்த்தையை மேடைகளில் பேசுகிற போதெல்லாம் சொல்லுவாராம், நீங்கள் சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றவர்களை சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சொல்வார்கள். எல்லோருக்கும் பிடிக்குமாறு சிரிக்க சிரிக்க பேசுகிற அன்பு அண்ணனை உண்மையாகவே கொங்கு மண்டலம் வரவேற்கிறது. ஒரு கைதட்டல் கொடுங்க. அவங்க 2 பேருக்கு என்னென்ன பிரச்சனை? அவருக்கு கல்லடப்பு இருக்கு, கொஞ்சம் கிட்னி கல்லடப்பு இருக்கு, சரி, நீர்க்கடுப்பு கொஞ்சம் ஒரு 3 மாசமா. ஒருத்தருக்கு கல்லடப்பு, ஒருத்தருக்கு நீர். இந்த பிள்ளைக்கு 2ம் சேர்த்து இருக்கு. அதான் நடுவர் அவர்களே, கவலைகளுக்கான காரணங்களை தேடி வாழ்வதா வாழ்க்கை? கவலைகளுக்கான காரணங்களை தேடி வாழ்வதா வாழ்க்கை? எத்தனை கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை பற்றி எண்ணாமல் அடுத்த நிமிடம் மகிழ்ச்சியை பற்றி எண்ணி வாழ்வது தாங்க சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும். அப்படி வாழ்பவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வாழ்க்கை ஒருபோதும் போலியான வாழ்க்கையாக இருக்காது, என்றென்றைக்கும் ஜாலியான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, இந்த மனைவியினால் எவ்வளவு பிரச்சனை, அண்டாட்டிக்கா பொண்டாட்டிக்கா என்னென்னோ ரைமிங், அதை விட அவரை மறக்கவே மாட்டேன்னு. இன்னைக்கு வெட்டிங்கை பார்க்கும் போதெல்லாம் வெல்டிங் தானே ஞாபகம் வரும். யோசிச்சு பாருங்க, அந்த பிணைப்பு இந்த பிணைப்பு ஏதோ சொல்லி அவருக்கு பட்டிமன்றம் பேசின ஆனந்தத்தை விட 13 வருஷமாக சொல்ல வேண்டியது இங்கே வந்து சொல்லிட்டேமேன்ட்டு ஒரு ஆனந்தம் வேறு எங்கேயும் சொல்ல முடியும். நானே பெருக்கேன் சார், நீங்கள் பேராசிரியர் இருக்கோம், மேடையில் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கு 30 விருது கொடுத்துருக்காங்க. நகைச்சுவை குறிச்சில் என்னென்னமோ, எனக்கு நகைச்சுவை குறிச்சிலுக்கு மீனிங் தெரியல, நியூசிலாந்து கொடுத்தாங்க. இவ்வளோ விருது வாங்கியிருக்கான். வீட்டில் வாயை மூடுங்க, உங்களுக்கா என்ன தெரியும், 30 விருது வாங்கினவங்களுக்கு தெரியாமல் போச்சு. பார்த்து இது மாதிரி தான் வீட்டில்.
நடுவர் அவர்களே, உலகமே நம்ம பேச்ச கேட்டாலும் வீட்டம்மா பேச்ச நாம கேட்கறதுலயும் ஒரு சுகம் இருக்குங்க, இல்லாமையா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி துப்புக்கிட்டு நான் வாழ முடியாது சார். ஒரு வீட்டு சும்மா சொல்லிட்டு ஒரு சுகம் இருக்கும். நீங்கள் சுகமாக இருந்துட்டு போறீங்க, நாங்கள் சுகமெல்லாம் கூட இருந்துட்டு போகிறோம். இதை நாங்கள் வம்பா இருக்கு. நடுவர் அவர்களே, பைக் ஓட்டுற ஆள் தான் பிடிக்கும்னு வாழ்ந்த பிள்ளைகள்லாம் ஒரு காலம். இப்போ பாத்திரம் கழுவுனாவே போதும்னு செலக்ட் பண்ணுற பிள்ளைங்க இந்த காலத்துக்கு வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து எங்கள் ஈரோட்டில் ஒரு விசித்திரமான கேஸ் வந்துச்சுன்னே. நீதிபதிட்ட அந்த அம்மாவே போய் மனு கொடுத்தாங்க. வக்கீலை வச்சு தானே மனு போடுவாங்க, அவங்களே கொடுத்தாங்க. என் வீட்டுக்காரு 10 வருஷமாக என்கிட்ட பேசுறதில்ல, பார்த்து ஏதாவது ஒன்று கேஸ் இது பண்ணுங்கன்னா. இது கேஸாக ஃபைல் பண்ண வேண்டாமா? கோர்ட் டைம் முடிஞ்ச உடனே 4:30 மணிக்கு எனக்கு ஒரு சேம்பர் இருக்குது, ஜட்ஜு சேம்பர் இருக்குது, அங்கே உங்கள் வீட்டுக்காரை அழைச்சிட்டு வந்துருங்கண்ணா. இந்த அம்மா அழைச்சிட்டு போனாங்க. நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கம்மா, உங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் பேசுகிறேன்னு அவர் பேசினேன். 10 வருஷமாக மனைவியிட்ட பேசாமல் இருக்கலாமா? நம்மால் ஜட்ஜுக்கிட்டேயே பேசலை. 10 வருஷமாக மனைவியிட்ட பேசாமல் இருக்கிறதா ஐயா அப்படின்னார். மறுபடியும் பேசலை. ஒருவேளை காது சரியாக கேட்கலையோன்னு ஜட்ஜு வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுகிறார். 10 வருஷமா மனைவிட்ட பேசாம இருக்கலாமா? இப்போ நம்மால் கேட்டார், ஐயா என்ன கேட்டீங்கன்னார். பொண்டாட்டிகிட்ட 10 வருஷமா பேசாம இருக்கலாமான்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் சிம்பிளா சொன்னார், ஐயா அவன் நிறுத்தினாதானே சார் நான் பேசுறதுன்னு. நான் கேட்குற நடுவர் அவர்களே, இருந்தாலும் 10 வருஷமா இருந்தாலும் ஜாலியாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இந்த தீர்ப்பை நான் ஆகஸ்ட் 7 ஒத்தி வைக்கிறேன் சார். அவ்வளவு அத்தனை குற்றச்சாட்டுகள். நடுவர் அவர்களே, தாத்தா வயதில் சிலர் இருக்கிறார்கள் இந்த மன்றத்தில், பார்வையாளர்களா கேட்டு பாருங்கள். இப்போ ஜூன் 4 பள்ளிக்கூடம் திறந்துருச்சு. குடும்ப வாழ்க்கைங்கிறது ஜாலியா போலியாங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். என்ன நீங்கள் சொன்னீங்க, இன்னைக்கு பள்ளிக்கு நான் விடுப்பு எடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன். இந்த 4 எல்லாரும் வகுப்புக்கு போயிட்டாங்கன்னு இந்த 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 2nd ஸ்டாண்டர்டு போக வேண்டிய பையன் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 2nd ஸ்டாண்டர்டுக்கு போகல, 1st ஸ்டாண்டர்டு கிளாஸையே பார்க்குறான். 1st ஸ்டாண்டர்ட் கிளாஸையே பார்க்குறான். தம்பி உன் வகுப்பு அங்கே இருக்குடா தங்கம், நீயே இங்கே நிற்கிறேன்ன. பாவம் டீச்சர்னா. எதுக்குடா பாவம்ங்கிற? கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம் சார் அப்படின்னா. யாரான்னு? டீச்சர் தான். ஏன்? நான் படித்து பாஸ் பண்ணி 2nd ஸ்டாண்டர்ட் போயிட்டேன், எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் பாவம் 1st ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குன்னா. யோசிச்சு நடுவர் அவர்களே, இதை போய் நம்ம இதாக எடுத்துக்க முடியுமா? ஜாலி சார், நான் கேட்குறேன். அதான் நீங்கள் சொல்லிட்டு நீங்களே சிரிச்சிட்டீங்களா, பார்த்தீங்களா? அது தெரியுது இது நகைச்சுவை அப்படின்னு. நடுவர் அவர்களே, சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இருக்குன்னு கவிஞர் பாடினாருங்க. சின்ன சின்ன அன்பில் தாங்க இந்த வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சியே குடியிருக்கிறது. நடுவர் அவர்களே, தாத்தாக்கள் வந்திருக்காங்க, தாத்தா பாட்டிகள் வந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதே ஒரு தனி அனுபவங்க. தாத்தா சொன்னார், கண்ணு அந்த ஸ்கூல் பேக்கை கொடு, தாத்தா வாங்கிக்கிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த லஞ்ச் பேக்கையாவது கொடு, நான் வாங்கிட்டு போகிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எதுக்கு வயசான காலத்தில் உனக்கு கஷ்டம். இந்த வாட்டர் பேக்காவது கொடு. வேணாம் தாத்தா. அட அந்த லஞ்ச் பாக்ஸு வேண்டாம், சரி கொஞ்சம் அந்த இதாவது கொடு, சாப்பிட்ற அந்த தின்பண்டமெல்லாம் வச்சுருப்பேன், அதையாவது. எதுவுமே வேண்டாம், என்ன தான் பண்ணட்டும், என்னையே தூக்கி தாத்தா. யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, பேரனையோ பேத்தியையோ சுமக்கின்ற போது ஒரு தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அவர்கள் ஒருபோதும் சுமையாக தெரிவதில்லை. தங்கள் வாழ்க்கையின் நித்தம் நித்தம் சுகங்களின் அடையாளங்களாகத்தான் தெரிகிறார்கள்னா இந்த வாழ்க்கை எப்படி நடுவர் அவர்களே போலியான வாழ்க்கையாக இருக்க முடியும்? நீங்கள் போலிகள்ங்கிறது வரும் போகும், ஜாலி என்னைக்கு நம்ம கூட நிலையாக இருக்கிறது தான் நடுவர் அவர்களை வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தும். இத்தனை கல்லூரி பிள்ளைகளும் சிலர் இருக்காங்க இந்த மன்றத்தில். நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் இந்த அவையில் கூடியிருக்கிற இந்த மக்கள்கிட்டையும் நான் கேட்குறேன், இங்கே கூடியிருக்கிற பெண் பிள்ளைகள், குறிப்பாக ஒரு கைதட்டல் கொடுங்க, பெண் பிள்ளைகள் கல்லூரியில் இருக்கவங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய அரசர் வீட்டு பிள்ளைகள் கிடையாதுங்க. ஆனால் அவங்க பிள்ளைகளை போய் கேட்டு பாருங்கள், அவங்க அப்பாக்கள் யாருமே பெரிய மகாராஜாக்கள் ராஜாக்கள் கிடையாது. ஆனால் அத்தனை பேரையும் அவங்க அப்பா இளவரசிகளாகத்தான் வளர்த்திருப்பார்கள். அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை எப்படி நடுவர் அவர்களே போலியாக இருக்கும்? அதுவும் நீங்கள் இந்த குழந்தையாக இருக்கும்போது சின்ன வயசில் அந்த குழந்தை சமைக்கும், சரி இருக்காது, அது சமையலாகவே இருக்காது. ஆனால் வளர்ந்த பிறகும் சில குழந்தைகள் சமைக்கிறது நல்லா இருக்காது. ஆனால் தான் சமைத்ததை சூப்பராக இருக்குடா தங்கம்னு உண்டு மகிழ்ந்து பாராட்டுகிற ஒரே ஜீவன் அவரவர்களுடைய அப்பாக்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பாராட்டு என்கிற பொய்யில் கூட வாழ்க்கை எவ்வளவு ஜாலியாக பயணப்படுது தெரியுமா நடுவர் அவர்களே? நீங்கள் இத்தனை இளைஞர்கள் இருக்காங்க,
ஒரு கல்லூரி வாய்ப்பு முடித்த பிறகு ஒரு நல்ல நிறுவனத்தில் பிளேஸ்மெண்ட் ஆகணுங்கிறது தான் எல்லாருடைய கனவாகவும் இருக்கும். ஒரு இளைஞன் வேலைக்கு போனால் காலையில் 6 மணிக்கே கிளம்பி போயிட்டான், சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தான். அப்பா கேட்டார், இந்த வேலையாவது கிடைக்குமாப்பா? அக்கா கேட்டா, முதல் மாத சம்பளத்தில் எனக்கு ஒரு செட் சுடிதார் வாங்கி கொடுன்னா. தம்பி கேட்டான், எனக்கு இந்த அத்லெட்டிக்ஸில் இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ ஒன்று வேணும், எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்குறியா? இப்படி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடித்தமானதை கேட்டார்கள். சமையல் கட்டிலிருந்து தாயினுடைய குரல் மட்டும் கேட்டது. என்ன தெரியுங்களா? காலையில் 6 மணிக்கே போனையே சாமி, ஏதாவது சாப்பிட்டியா? ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்குற நடுவர் அவர்களே, இந்த வார்த்தை, இந்த வாழ்க்கை எப்படி ஒருபோதும் போலியாக இருக்கும்? இதையெல்லாம் தெரியாதவங்க, அனுபவிக்காதவங்க தான் வந்து இந்த வாழ்க்கை போலி போலின்னு பேச முடியும். அனுபவித்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாழ்க்கை ஒருபோதும் போலி கிடையாதுங்க. ஜாலி நடுவர் அவர்களே. இன்னொன்று சொல்கிறேங்க, நீங்கள் சோகம் தீர்க்கும் மருந்துன்னு இந்த போலின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒன்று மதுவை தேடுவார்கள், இல்லை என்றால் மருந்துகளை தேடுவார்கள். நான் கேட்குறேங்க, போலிங்கிறதுக்கு அது தேவையில்லை. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கக்கூடிய மருந்து, கவலையை தீர்க்கக்கூடிய மருந்து மதுவிடமோ வேற மருந்துகளிடமோ கிடையாதுங்க. குழந்தைகளுடனான 5 நிமிட உரையாடலில் இருக்கிறதுங்க. நம்ம சோகத்தை தாண்டி போடுகிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைகிட்ட பேசுறது. அண்ணன் சொன்னார் பாருங்க, வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணுமா, ஒன்று குழந்தையா இருங்க, இல்லை என்றால் குழந்தைகளோடு இருங்கள். நிறைவாக ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இல்லை என்றால் வாழ்நாளின் நிறைவு வரை குழந்தைத்தன்மையோடு இருங்கள், வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும்னு அண்ணன் சொன்னார் பாருங்க. இதுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே சொல், எவ்வளவு மகிழ்ச்சிங்க நான் கேட்குறேன், எவ்வளவு பெருமை நான் கேட்குறேன். இதெல்லாம் கிடையாது வாழ்க்கையில், எல்லாமே நடுவர் அவர்களே, உங்கள் இனிய அன்பு சகோதரர் வடுகப்பட்டி தந்த நம்முடைய அருமை கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் ரொம்ப அழகாக சொன்னார். குழந்தைகள் இந்த சிரிப்பு சத்தத்தை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். 1000 பள்ளத்தாக்குகள் முழுவதும் பூக்கள் பூத்திருந்தாலும் அதைவிட பேரழகு என்ன தெரியுமா? அந்த பூக்கள் ஒருபோதும் ஒரு குழந்தையின் புன்னகைக்கு ஈடாகாதுன்னு, ஒருபோதும் ஒரு குழந்தையின் புன்னகைக்கு ஈடாகாதுன்னர். இந்த வாழ்க்கை ஜாலியாக போலியாங்க. நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, ஒரு 80-90 லட்சம் ரூபா போட்டு வீடு கட்டியிருந்தார் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன், வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாருண்ணே. என்ன சார் எதாவது? இல்லை சார், சும்மா ரொம்ப ஒரு 5 வருஷம் ஆச்சே, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பெயிண்ட் பண்ணுறேன்னு. ஹாலுக்குள்ளே போய் வாங்க, கொஞ்சம் உள்ளே வந்து பாருங்கள், பெயிண்டிங் கலர்லாம் நல்லா இருக்கான்னார். உள்ளே போய் பார்த்தாங்க, இந்த ஹால் இருக்கிற இடத்துல அந்த ஸ்கிரிப்லிங்ஸ் கிறுக்கல்கள் இருக்குது, பென்சிலில் கிரையான்ஸில் கிறுக்குனது அப்படியே இருக்குது. சார் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணிட்டீங்க, இதையும் பெயிண்ட் பண்ணல சார். 5 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் விட்டு தான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு என்ன ஒரு 50,000 ரூபா ஆகுமா, இதையும் பெயிண்ட் பண்ணிடலாம். ஆனால் 5 கோடி கொடுத்தாலும் இந்த கிறுக்கல்களை மீண்டாலும் என்னாலும் பெற முடியாதுன்னார். எப்படிங்க? என்ன, என் குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது அவள் எழுதின கிறுக்கல்கள் சார், மீண்டும் இதை என்னால் பெற முடியாதுன்னா. வாழ்க்கையில் நடுவர் அவர்களே, நினைவுகளே பொக்கிஷம். கைதட்டல் கொடுங்க. நினைவுகளே பொக்கிஷம். இப்படியெல்லாம் வாழ்ந்த பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு நாள் நினச்சி பார்க்குறதே வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு ஜாலியான சுகம்னா. நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. ஏதோ தானம் செய்தது குறித்தெல்லாம் சொன்னார்கள், அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு. தன் தகப்பன் நலமுடன் வாழ்வதற்காக அண்மையில் ஒரு மகள் கிட்னியவே தானம் செய்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கை எப்படிங்க ஒரு போலியான வாழ்க்கையாக இருக்க முடியும் நடுவர் அவர்களே? இன்னும் சொல்லனா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். எங்கள் அன்பு சகோதரி சொன்னாங்க, மனைவி கணவனுக்காக ஒரு கவிதை எழுதினால் அந்த கவிதை ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் ஆனந்த விகடன் இதழில் மிகச்சிறப்பான ஒரு படைப்பாக வெளிவந்தது. அந்த கவிதையை மட்டும் இந்த மன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன், தீர்ப்பு உங்களிடம் இருந்து வரும் என்கிற நம்பிக்கையில். மனைவி கணவனுக்காக ஒரு கவிதை எழுதுகிறாள். அந்த கவிதையை மட்டும் கேளுங்க, வாழ்க்கை ஜாலியா போலியான்னு பாருங்க. அரைகுறை சமையலுடன் நான், அரைகுறை சமையலுடன் நான். எத்தனைங்க? 10-15 வருஷம் கழிச்ச பிறகு அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்னும் சமையலில் ஃபுல்ஃபில் ஆகலை. அரைகுறை சமையலுடன் நான், அதையும் ரசித்து உண்ணும் நீ, அதையும் ரசித்து உண்ணும் நீ. கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் சண்டை நிறைய கொஞ்சல், கொஞ்சம் சண்டை நிறைய கொஞ்சல். உனது சாயலில் ஒரு ஆண் பிள்ளை, எனது சாயலில் ஒரு பெண் பிள்ளை. உனது சாயலில் ஒரு ஆண் பிள்ளை, எனது சாயலில் ஒரு பெண் பிள்ளை. 3ஆம் பிள்ளையாய் நீ, 3ஆம் பிள்ளையாய் நீ. சொல்லுகிறாள், வார விடுமுறையில் சுற்றுலா, வார விடுமுறையில் சுற்றுலா, பண்டிகை நாட்களில் பெற்றோரின் வருகை, பண்டிகை நாட்களில் பெற்றோரின் வருகை, வீட்டையே நிறைக்கும் நம் அன்பு, வீட்டையே நிறைக்கும் நம் அன்பு. நம்மை சுற்றிலும் நம் பிள்ளைகளின் குரல், நம்மை சுற்றிலும் நம் பிள்ளைகளின் குரல். இப்படியே
காதலுடனும் கலகலப்புடனும் நகரட்டும் நம் வாழ்க்கை. இப்படியே காதலுடனும் கலகலப்புடனும் நகரட்டும் நம் வாழ்க்கை என்று சொன்னார் நடுவர் அவர்களே. கோவில்களில் சென்று வேண்டுகிறோம், ஏதேனும் வரம் தா கடவுளே என்று. வாழ்வென்பதே வரம்தானே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இப்போ எல்லாம் பேசிட்டாங்க, நான் என்னத்தனையும் புதுசாக பேச போகிறேன், எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் மெமரி கார்டில் கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதுனால 2 நகைச்சுவை செஞ்சுட்டு, ரொம்ப ஆக்ரோஷமாகவும் பேசுவார், அமைதியாகவும் பேசுவார், ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு கூட பேசுவார் 5 நிமிஷம். இன்றைக்கி எல்லாருக்கும் தேவைப்படுது. இந்த காலை பொழுது உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக அமைஞ்சா என்னன்றது எனக்கு தெரியாது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அமைஞ்சது. காரணம், நல்ல ரசிகர்கள் அமைஞ்சிட்டாலே பேச்சாளருக்கு எப்போவுமே ஒரு ஆனந்தம். அது சில மேடைகள் அமையாது. ஏதாவது நாங்கள் தொடங்கினால கொஞ்சம் டைம் டிலே ஏதாவது இருந்துச்சா வந்தாங்க, உட்கார சொன்னாங்க. அன்றைக்கி 2.25 அடி நீளத்தில் ஒரு ஆள் சால்வையை கொண்டு வந்தார். நாங்கள் கேட்கவே இல்லை. பட்டார்னு உதறினார். குனிஞ்சிக்கிட்டே இருந்தேன் போட போகிறாருன்னு. அந்த சால்வைக்குள்ளே ஒரு நியூஸ் பேப்பர் விழுந்துச்சு. அதை எடுத்து எனக்கு பொத்திட்டு சால்வை அவர் கொண்டு போயிட்டார். ஊருக்காரன் பூரா என்கிட்ட நியூஸ் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன் பக்கத்து. அது விழா கிடையாது. சொன்னாங்க பார்த்தீங்களா, என் பையன் 90 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு, அந்த கிறுக்கல் அது எனக்கு கிடைக்காது சார். அவனை பெரியவனாகும்போது நீ பாரு எப்படி கிறுக்கிருக்கேன்னு பாடுறா. இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள். இதெல்லாம் ரசிக்கணுமே வழியே கோவப்படக்கூடாது. ரவீந்திரநாத் தாகூர் பரிசு வாங்க மேடைக்கு போகும்போது ஒரு குழந்தை ஒரு அம்மா அடிக்கும்போது, எனக்கு கவிதைக்கு பரிசு கொடுக்குறாங்க நம்ம போலம்மா, குழந்தை அடிக்காது, குழந்தை அடியாது, அதுவே ஒரு கவிதை தான். குழந்தைகள் வைரம், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள்.